இவனுக்கு 2 பேருங்க, சரண் வினாஷ்னு. இதில் சரண் எதை பார்த்தாலும் பிரித்து போட்டுருவான், வினாஷ் அதை அசம்பிள் பண்ணுவான். இப்போ சரண் பிரித்து போட்டதை வினாஷ் எப்படி அசம்பிள் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சாரு பேர் தினேஷ். தனக்கு மட்டும்தான் காது மூக்கு வாயெல்லாம் அழகாக இருக்குன்னு கண்ணாடியை பார்த்து ரசிச்சுக்குவான். இவன் பேர் ஏழுமலை. இவன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்ணை மூடி தியானம் மூலமாக மறக்க முயற்சி பண்ணுவான். உண்மையாலுமே இவன் தியானம் தான் பண்ணுறான்னு இவனுக்கே தெரியாதுங்க. இந்த ரூமுக்குள்ளே இவங்க 3 பேர் மட்டும்தான் நினச்சிடாதீங்க. இன்னொருத்தரும் இருக்கார். அவர் பேர் சிவா. அவர் என்ன பண்ணுறாருன்னு நீங்களே நேரில் பாருங்கள். காத்துல எழுத கத்துக்கணும்டா. கண்ணால பேசணும்டா. அம்மா அப்பாவுக்கு தெரியாம எப்படி டாட்டா காட்டணுங்கிறத தெரிஞ்சுக்கிறணும்டா. உள்ள இருந்துக்கிட்டே எல்லாத்தையும் பார்த்துட்டியா தினேஷ்? உள்ள இருந்து இல்லடா, வெளியே இருந்து தான் எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனால் நான் உன்னை பார்க்கலையே. நீ எப்படி என்ன பார்ப்ப? ஆமாம், தியானம் பண்ணிட்டு நீ எப்படி என்ன பார்த்த? ஞான கண்ணால பார்த்தேன். இந்த கம்ப்யூட்டரில் நீ உலகத்தையே பார்க்குற ஆளு. அதில் என்ன பார்க்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், அவள் என்னை பார்த்து சிரிச்ச உடனே நான் இந்த உலகத்தையே மறந்துட்டேன். டேய், நாமெல்லாம் ஒன்றா இருக்கும்போதே நம்மளை மறந்துட்டான். நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்மளை யார் நீங்கள்னு கேட்டாலும் கேட்பான்டா. அதனால இப்பவே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பார்ட்டியை வச்சு அசத்திடுறா. சாட்சிக்கு நம்ம நியூஸ் சேனலை கூப்பிடுறேன். ஹலோ சிவா, ரைட் சைடில் இருக்கிற 1000 ரூபாய் எடுத்து கூட. பார்த்துட்டியா? போடாய், இந்தாடா, சீக்கிரம் போய் சரக்கு வாங்கிட்டோம். எங்கயோட வர்றான்? போகும்போது சந்தோஷமாக வேகமாக போனான், வரும்போது மெதுவாக சோகமாக வர்றான். என்னாச்சு இவனுக்கு? டேய், பயப்படாமல் என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லு. நேரா சரக்கு வாங்க கடைக்கு போனனா அங்க ஒரே கூட்டம். அங்க ஒருத்தன் இப்படின்னு என்ன கூப்பிட்டான். எனக்கு ஒன்றும் புரியாம எதுக்குன்னு கேட்டேன். அவன் கட்டிங்க்கு தான். நான் அப்படியே கடுப்பாகி போய் புல்லு வாங்க வந்தேன்னு கெத்தா சொன்னேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? என்ன சொன்னா? அப்ப நீ மாடான்னு கேட்டான். அப்படி கேட்டு ஒரு கும்பிட போட்டுட்டு ஓரமா ஒதுங்கிட்டான்.
அப்ப நானும் இந்த மாட்டு மந்தையில போய் என்னத்தை வாங்குறதுன்ட்டு ஓரமா ஒதுங்கிட்டேன். சீக்கிரம் மேட்ருக்கு வாடா எருமை. கொஞ்ச நேரத்துல கூட்டமெல்லாம் போதையாயிருச்சு. அப்புறம் கடைக்காரன் சாருக்கு என்ன வேணும்னு கேட்டான். ஆ நான் ஷோகேஸ்ல இருக்கிற எல்லா பாட்டிலையும் வரிசையா காமிச்சேன். காட்டின பாட்டில எடுத்துட்டு வந்து வச்சான். 400 ரூபான்னு சொன்னான். நானும் 1000 ரூபாயை எடுத்து கொடுத்தேன். அதை கடைக்காரை வாங்கி திருப்பி 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 பார்த்துட்டு என்ன மேலையும் கீழையும் பார்த்தான். பார்த்த உடனே உன் பேரும் அட்ரஸும் சொல்லுன்னா. எதுக்கு? அதை தாண்டா நானும் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா? நீ கொடுத்தது கள்ள நோட்டுன்னா. கள்ள நோட்டா? இங்க ஆமா, எதை பார்த்து கள்ள நோட்டு கண்டுபிடிச்சேன்? மேல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஹிந்தியிலையும் இங்கிலீஷ்லயும் இருக்கும். சிகப்பா இருக்கிற இந்த இடத்துல ரூபாயோட மதிப்பு எண் அச்சிடப்பட்டிருக்கும். நடுவுல இருக்கிற மதிப்பெண்ணை சாச்சு வச்சு பார்க்கும்போது பச்சை கலர்ல இருக்கிறது நீல நிறமா மாறும். இந்த வெள்ளையா இருக்கிற பகுதியில வாட்டர் மார்க்ல காந்தி தாத்தா திரும்பி காந்தி தாத்தாவை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பார்வை குறைபாடு உள்ளவர்கள் கூட தடவி உணர்கின்ற வகையில ரூபாயினுடைய மதிப்பு எண் அச்சிடப்பட்டிருக்கும். நீங்க பாக்குற இந்த நோட்டுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சிருந்தாலோ அல்லது இடம் மாறி இருந்தாலோ அதாங்க கள்ள நோட்டு. அப்புறம் கள்ள நோட்டை நீயா கிழிச்சு போடுறியா இல்ல போலீஸை கூப்பிட்டு உன்னையும் சேர்த்து கிழிக்க சொல்லட்டான்னா? உண்மையிலுமே அட்ரஸ் சொல்லிட்டியா? நான் உன்ன மாதிரி முட்டாளாடா. பெரியார் பாதையில 2வது பில்டிங் தான் சொன்னேன். டோர் நம்பரை சொல்லவே இல்லையே. ஆளை பாரு. என்னைக்கு பல்லு விளக்குனானோ இன்னையிலிருந்து குடிக்கு நோ. என்னடா இவன்? ஆரம்பிச்சிட்டான்டா. டேய் சிவா, கண்டிப்பா இன்னைக்கு பார்ட்டி நடக்கும்டா. எப்படி? உன்னை ஒருத்தன் ஏமாத்துன மாதிரி எங்கிட்ட ஒருத்தன் ஏமாறாம போயிடுவான். சரியா சொன்னடா மச்சான். டேய் சிவா, அந்த கள்ள நோட்டை மச்சான்ட்ட கொடு. கள்ள நோட்டு எப்படி மாத்திர மட்டும் பாரு. 5 செகண்ட்ல வரேன். வாங்க, என்ன வேணும்? 1 லிட்டர் கோக் 1, வாட்டர் பாட்டில் 2, சிப்ஸ் பாக்கெட் 3, டம்ளர் 4. ஊர்கா பாக்கெட் 5. வாடா இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ள, என்ன திடீர்னு எங்க ஏரியா பக்கம்? ஏமாமா உனக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? மதுரையில் பிட் பாக்கெட் அடித்தவனே சோத்தாங்க உடைச்சி பீச்சாங்களை சாப்பிட வச்சதுக்காக மதுரையில இருந்து கோயம்புத்தூர் ஸ்டேஷனுக்கு போனேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணோட பேக்கப் பண்ணிட்டு ஓடனவனே 2 முட்டியை உடைச்சு வீல் சேர் வாங்கி கொடுத்ததுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து திண்டுக்கலுக்கு அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் மாமா, திண்டுக்கல்ல ஏல சீட்டு நடத்தி ஒருத்தன் மோசடி பண்ணான். அவன் மூஞ்சியை உடைச்சிட்டு இப்போ ஓ ஏரியாவுக்கு வந்திருக்கேன். என்ன இப்படி குடிக்கிறாங்க? தெரியாம தான் கேட்கிறேன் மாப்பிள்ள, அது எப்படி தப்பு பண்றவங்கள மட்டும் கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க? எல்லாம் 2 கண்ணை வச்சு தான் மாமா. ஒரு நிமிஷம் மாப்பிள்ள, இவர் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே மாமா. தம்பி, உங்களுக்கு வேற எதுவும் வேணுமா? அவ்வளோதான். தம்பி 130 ரூபா ஆச்சுப்பா. தம்பி சில்லறை இல்லை, வேற எங்கேயாவது போய் மாத்திட்டு வாங்க. அப்புறம் மாப்பிள்ள, ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? தம்பி ஒரு நிமிஷம். ஒன்று 2 3 4 5 கம்மியாக இருக்கு, வேற பக்கம் வாங்கி. அப்புறம் மாப்பிள்ள, வீட்டில் போய் பேசிக்கிடுவோம்.
போதும்டா, ஏண்டா முடியலடா. எனக்கு கை காலு மூக்கு வாய் எல்லாமே வேணும்டா. இப்போ பாட்டி வேணான்றியா? வேணாம்லடா, வேணவே வேணாம். நீங்கள் 2 பேரும் வேஸ்டா. வலி அவனுக்கு வந்தால் தாண்டா தெரியும். முதல்ல பணத்தை கொடுத்து பொருளை கேட்கணும். அடுத்து நம்ம மேலே நம்பிக்கிற மாதிரி நெருங்கி பழகணும். இதெல்லாம் சொன்னால் புரியாதடா. ஏன் கூட வா, எப்படி மாத்திரன்னு பாரு. மூளை இல்லாதவனே. எப்படி மாத்திரதை கத்துறேன், என் கூட வா. இந்தா நான் வரல, அவனை கூட்டிகிட்டு போ. சரி, அணையும் வா, சார். ஏய், என்ன விடுடா, கூட்டு போடா. என்ன விடுடா, போடா. ஏய், என்ன போயிட்டு விடுடா? வாடா. ஏய், மறுபடியும் ஆரம்பத்துல இருந்தாரா? சீக்கிரம் தட்டி கொடுத்து விட்றா. கொத்து புரோட்டா என்னடா ஆச்சு? என்னாச்சு, மூளை இருக்கா? சந்தேகம்தான். உள்ள கேட்டு சொல்ல. என்னாச்சு? தங்கம் தங்கம், மூளை இருக்கா? சத்தமா தான் கேளையா? மூளை இருக்கா? தங்கம் தப்பா நினைச்சுக்கிச்சு. மூளை இருக்கு. உள்ள இருந்து பதிலே வரல, அதுக்குள்ளார இருக்கின்றீங்க. இங்க பதிலும் பார்சல்ல தான் வரும். கட்ட சொல்லவா? நான் இல்லாத கடையிலேயே போய் வாங்கிக்கிறேன். நீ புண்ணாக்கம் கூட லாய்க்கடா போடா. உங்களும் இல்லைங்க, நீங்க சாப்பிடுங்க. நீங்களாவது இருக்கிற கடையில் வாங்க வந்தீங்களா? என்ன நினச்சி இப்படி கேட்டீங்க? காசை வாங்கி போட்டு 5 பிரியாணி பார்சல் சொல்லுங்க. 5 சிக்கன் பிரியாணி பார்சல். டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பயமா இருந்தா கண்ணை முடிக்க. தம்பி திருநெல்வேலியா? ஆமாண்ணாச்சி, எப்படி சரியான முடிச்சிங்க? எல்லாம் மூஞ்சியை வச்சுதான். திருநெல்வேலியில் எங்க? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வேளாண் தெரு. வேளாங்கண்ணி தெருவில் தண்ணி டேங்கு எய்த்த வீடு. அட, மருந்து கடைக்காரன் ஓடி போனானே, அவன் தம்பியா நீ? யோ, அங்க யார் கூடயா பேசிட்டு இருக்க? நம்ம ஊர்ல மருந்து கடைக்காரன் ஓடி போனால, அவன் தம்பி கூட பேசிட்டு இருக்கேன். அதை நீங்க அதில் விழுந்திருக்கும்ல. தம்பி, உங்க தெருக்கு பக்கத்தால தெருதான். உங்க அம்மா அப்பா நல்லா தெரியும்ல. சாரி நாச்சி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிரியாணி தெரியாமல் ஆர்டர் பண்ணிட்டேன். இன்னொரு நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். தம்பி தம்பி, பணத்தை கொடுக்க தான் கூப்பிட்றாரு, போய் வாங்கிட்டு வா. ஏல, நம்ம ஊரா இருந்துட்டு மறந்துட்டு போற. இந்தால, நான் மதுரைனாச்சி. என்னடா ஆச்சு? மானம் மரியாதை எல்லாமே போச்சுடா. அந்த 1000 ரூபாய் குடுறா. ஹலோ, எங்கே வந்துட்டு இருக்கீங்க? சரி சரி, என்ட்ரி ஆகிட்டிங்களா? சூர்யா ஹாஸ்பிட்டல் வந்து ஃபோன் பண்ணுங்கள். ரைட், ஓகே. அட, நம்ம ஆளு. ஹாய். நான் போக மாட்டேன், உள்ள வருங்க. என்ன வேணும்? ஆமா, என்ன கேட்டாரு? லிப் கிஸ் வேணுமா முதலாளி? ஐயோ, கஸ்டமர் என்ன கேட்குறாரோ அதை சீக்கிரம் கொடுத்து அனுப்புமா. அப்போ தான் அடிக்கடி வருவார். ஆமாம், என்ன கேட்டாரு? லிப்ஸ்டிக் வேணுமா முதலாளி? ஆள் எப்படி இருப்பாங்க? ஆள் வந்து குள்ளம்னு சொல்ல முடியாது, உயரம்னு சொல்ல முடியாது. லிப்ஸ்டிக் எதுக்கு ஆளுக்குள்ள உயரம்லாம்? லிப் இருந்தால் பத்தாதா? பொண்ணு கருப்பா சகப்பான்னு கேட்டேன். மாநிறங்க. அம்மா, அந்த லிப்ஸ்டிக்லாம் எடுத்து காட்டுமா. அம்மா, அந்த கஸ்டமர் பாருமா. என்ன வேணும்? ஊதா கலர் ரிப்பன் இருக்கா? எத்தனை மீட்ரு? 10 கொடுங்க. ஒரே நாளில் சிகப்பு ஆரம்பிங்க. க்ரீம் வச்சுக்கிறீங்களா? ஒரு நிமிஷம். இதை வேணா ட்ரை பண்ணுங்க. ரோஸ் கலர் இல்லையா? ரோஸ் கலர் இல்லை. வேறு எது வேணுமா? இது வேண்டாங்க, இருக்கிற அழகே போதுங்க. இது அங்கேயே வச்சிருங்க. கம்மல் எடுங்க. அப்படியே குத்துணும்.
இது இது ஓகேங்க, இது ஓகே. இது எவ்வளோங்க? 120 ரூபாங்க. சூப்பர். ஹலோ, வந்துட்டீங்களா? இந்த ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். அம்மா, கடையை பார்த்துக்க வந்துடுறேன். ஆ சரிங்க முதலாளி. வேற ஏதாவது வேணும் பாருங்க சார், இப்போ வந்துடுறேன். பார்க்குறேன். செய்தி சேனல் வந்துட்டு போயிருக்காண்டா. இருட்டில் எதுவும் எழுதி வச்சிருக்கா? படி. டேஸ் மாற்றி டேஸ் சாப்பிடணுமா? டேய், ஃபில்லப் பண்ணி படுறா. கள்ள நோட்டை மாற்றி சரக்கு சாப்பிடணுமா என்பதை யோசிக்கவும். இன்று நீங்கள் செய்த தவறை இருட்டில் உட்கார்ந்து யோசித்தால் வெளிச்சம் வரும். தினேஷ், சீக்கிரம் வாடா. அவுட்புட் ஆனா இன்புட் வேணும்டா. காலையில் இவன் ஒருத்த இம்சை. போட பாத்ரூம்ல உட்காந்துருப்பான். ஏய் சிவா, எரியிற அந்த மது விளக்கு ஆஃப் பண்றா. எத்தனை தாய்மாரோட வயிற்றுல கொட்டியிருப்ப, எத்தனை பெண்களோட தாலி அறுத்திருப்ப, எத்தனை பேரை நீ கொண்டு. யாரா? நர்மதாவா? ஆமாடா. எப்புட்றா? வாய் தந்து சொல்றா, பயத்தை தற்கொலை பண்ணிட்டான்னு. ஏய் நிறுத்துறா. குர்ரா அந்த கம்மலை. அவ ஒரு கோலடா. டேய் சிவா, ஒரே ஒரு தடவை போய் அவன் முகத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறா. நான் போய் பார்த்தா தற்கொலை என்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிடும்டா. அதை நான் பண்ண மாட்டேன். பேசாம அவன் என் பேரே சொல்லிடலான்டா. அவளோட சாவுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன்டா. நான் இல்லடா, நாம. இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு. ஆளுக்கு ஒரு 1000 போட்டு அவங்க அப்பா கையில் கொடுத்துடலாம்டா. இப்போ என்னடா பண்ணுறது? Yeah.